வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லியை வெறும் வாணலியில் வறுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு இந்த வர கொத்தமல்லியை வறுத்ததுக்கப்புறமா அதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு 4 லவங்கமும் சேர்த்து வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது, ட்ரையாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக ஆற வச்சிடலாம். அதே வாணலியிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 6 பல் பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதில் நம்ம ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக நான் புதினா இலை சேர்த்துருக்கேன். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல தக்காளி மைய வதங்கினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி கட் பண்ண விருப்பம்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா உள்ளே இறங்கணும்ல, அதனால் நம்ம 2 பக்கமுமே இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். எல்லா முட்டையும் அதே மாதிரி கீரல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் அந்த மசாலா எடுத்துருந்தோம் அப்படின்றதுனால ஓரளவுக்கு தான் பொடியாகும். இப்போ இதிலையே நம்ம வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதோட அந்த வாணல்லே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதையும் அலசி ஊற்றிருக்கேன். இது போல் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்க போகிறோம். இந்த முட்டையெல்லாம் எல்லா பக்கமும் செவந்து வரணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதே எண்ணெயிலேயே இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமானதும் இதில் 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ இதோட நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா 1 டம்ளர் தண்ணியே ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போய் வரணும். இதிலேயே ஒரு பட்டை 2 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறிட்டு மூடி போட்டுடலாம். 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இடையிலேயே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். மறுபடியும் கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ 7 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் மிளகுத்தூள் தூவிக்கலாம். இதை செஞ்சிட்ருக்கும் பொழுதே டேஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் ஒரு முட்டை மிஸ்ஸிங். இப்போ பாருங்கள், சுவையான முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, குஸ்கா எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.